இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது இதே மாதிரி எரர் காணிக்கும். இந்த எரரை எப்படி ரிமூவ் பண்ணது தான் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இதே மாதிரி வீடியோ உங்கள்கிட்ட வரும். சரியா? வாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் போகலாம். இந்த வீடியோவில் வாய்ஸ் வீடியோக்களோட சில நேரம் மெர்ஜ் ஆகிருக்காது. ஏன்னா வாய்ஸ் திருப்பி கொடுக்க மாதிரி இருக்குது. அதனால் சரியா, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நான் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஆப்பு நேம் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணிவிட்டு எடுத்து காணிங்க. ஏன்னா அந்த எரர் உங்களுக்கு தெரியணும் பார்த்தீங்களா. அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த எரர் காமிச்சு, ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட வீடியோ ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன். அந்த எரர் காமிச்சு அதுக்கப்புறம் இப்போ காணிக்கலை. அடுத்தது ப்ளே ஸ்டோரை லாங் ப்ரெஸ் பண்ணி ஆப்பு இன்ஃபோக்குள்ளே வாங்க. இன்ஃபோக்குள்ளே வந்துட்டு அதில் 4 ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதை 4 ஸ்டாப் கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்டோரேஜ் யூசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு கிளியர் டேட்டா கொடுங்க. கிளியர் டேட்டா கொடுத்துட்டு நான் பெர்மிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்குறேன். ஏன்னா சில நேரம் ஸ்டோரேஜ் அலோடு இருக்காது. அதனால் திருப்பி ஸ்டோரேஜ் பெர்மிஷன் கொடுத்துக்கன்னு பார்க்குறேன். பார்த்துட்டு திருப்பி ப்ளே ஸ்டோரேஜ் அதில் ரீசெண்ட் ஆப்பில் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. சரியா? ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட் இருந்துடுங்க. அப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும். இது ஏன்னா லேட் ஆகும் அந்த கிளியர் டேட்டா கொடுத்ததுனால. திருப்பி அந்த ஆப் நேம் சர்ச் பாரில் அடிக்கிறேன். அடித்து திருப்பி இன்ஸ்டால் கொடுக்குறேன். கொடுத்த பிறகு என்ன ஆகுதுன்னா, ஒய்ஃபை